ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சைட் டிஷ் எவ்வளோ செஞ்சாலும் இட்லி தோசைக்கு இட்லினா சாம்பார் தான், தோசைனாலும் சாம்பார் தான். சரி, அந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பும் சிறுபருப்பும் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். அதில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சாம்பாரும் நல்லா மெசிச்சு விட்டுனா பிளெண்ட் ஆகிடும். இப்போ தாளிப்பு அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவள் தான் அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து கொதிச்சுக்க விட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. அதே சைட் பை சைட் நம்ம தோசையும் ஊற்றி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சர்வ் பண்ணோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி, தோசையும் ரெடி. எப்படி இருக்குது ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.